ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கேபேஜ் ரோல் சூப் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான ஃபிஷ் எடுத்து லைட்டாக சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ப்ராத் எதுவுமே தனியாக வாங்கலை. ஸோ நான் வேக வச்ச ஃபிஷ்லேருந்து வர தண்ணியவே நான் ப்ராத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிச்சு போட்ட ஃபிஷ் எல்லாமே வச்சுட்டு அது கூட கேபேஜ், ஆனியன், கேரட், கார்லிக், பெப்பர், சால்ட் அண்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளோர் அண்ட் ஒரு எக்கை நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிமானத்துக்கு யூஸாக இருக்கும். நான் கொஞ்சம் சோயா சாஸ், இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபிஷ் சாஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேபேஜை நான் கொஞ்சம் நேரம் ஐஸ் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ் பாயில் பண்ண கடாயிலையோ இல்லைனா நீங்கள் ஸ்டீமர் தனியாக இருந்தால் அதுலேயோ நீங்கள் தாராளமாக இதை போட்டுட்டு அந்த தண்ணியவே நீங்கள் ஊற்றிடுங்க. நான் இதில் கொஞ்சோண்டு சில்லி ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஆயிலை தவிர வேறு எதுவுமே நான் செப்பரேட்டாக பண்ணல. சில்லி ஆயிலுமே நான் வீட்டில் ஹோம்மேடாக பண்ணது தான். ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சோயா சாஸும் அண்ட் மிச்சம் இருந்த ஸ்டஃபிங்ஸையும் இதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கண்ணாடி பதம் மாதிரி தெரியும் கேபேஜ். அப்புறம் பார்த்தா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் ஏதோ நினச்சி தான் செஞ்சேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி தான். டயட்டில் நினைக்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நைட்டில் டின்னருக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸ் வேணும்னாலும் ரைஸ் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பபாய்.